வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி 4 இருக்கார். 1 4ஆம் அதிபதியின் போது வீடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயார் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 2இல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்குது. 8ஆம் பார்வையாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு பேச்சு கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. ஏதாவது பழைய கதைகள் ஏதாவது பேசி விளையாட்டாக பேசி அதனால் நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லதுங்க. அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் வந்து பெரிய பணம் பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. காரணம் சனியின் பார்வை குருக்கு இருக்கும்போது குரு சனி பார்வை வந்து இப்போ வியாபாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுவும் தனுசு லக்னமாக வந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னங்க இது குரு திசை புத்தி அந்தரம்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது ஒரு பேப்பரில் எழுதிக்கங்க. அவ்வளோதான். இப்போலாம் ஆப் வந்து ஃபோன்லேயே இருக்குது, நீங்களே பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு கூட யூடியூப்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ராசி பலன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ ராசிக்கு பார்க்குறது லக்னத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து பொருளாதாரத்தில் ஒரு வியாபாரத்திலாம் வந்து பெரும் பணம் சம்பாதிக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5இல் வந்து ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் ரக்காக நடந்துக்கும். உயின்னு சொல்லி கத்தும், டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்காக ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கும், பெரிய குடும்பத்துக்காக ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணணுங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா. குடும்பத்திற்காக ஒரு லெவலில் வந்து முன்னேற்றி காட்டணும். மற்றபடி 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்பொழுது சில நேரங்களில் வந்து என்ன ஆகிடும்னா கலகங்கள் யாராச்சும் வந்து நம்மளை வந்து ஏடாவணும் போட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கனால நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இல்லை கேமராவை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்கள் வந்து கவனம் தேவை. ஏன்னா குழந்தைங்க ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா கூட சரி டைம் எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலான்ற லெவலில் போங்க. உங்கள் ராசியிலே வந்து 3 கிரகம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பெரிய லாபம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும்போது அந்த பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது போயிடும். ஸோ அதனால் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். நான் அதை பண்ணுவேனா, இதை பண்ணுவேனா, என் பிள்ளை வந்து டாக்டர் ஆகாமல் இன்ஜினியர் ஆகணும், 3 படிப்பையும் எப்படியா ஒரே பிள்ளை பிடிக்கிறது கேட்டோம்னா சிரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அமைதியாக வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஐயோ மெடிடேஷன்லாம் பண்ணால் தலை சுற்றுது சாமி, அதெல்லாம் நமக்கு வேலைக்காக சாமின்னு சொல்வீங்கன்னா அமைதியாக இருங்க. இல்லாட்டி 10 நிமிஷம் எதை பற்றி நினைக்காமல் அமைதியாக இருங்க. அதுவும் ஒரு மெடிடேஷன் தான். ஸோ அதெல்லாம் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன் நான். 6இல் வந்து செவ்வாய் வக்கரும்போது வேலை சம்மந்தமான விஷயம், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஏறும். என்னடா அது இப்படி பண்ணுறாங்க, இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி சண்டை போட்டாலும் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வெளி வட்டார பழக்கங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். 8க்கு வந்து சனியின் பார்வை இருக்கும்போது கொஞ்சம் வந்து பேச்சு வார்த்தை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏதோ பழைய கதைகள், சித்தப்பா இப்படி பண்ணார், பெரியப்பா இப்படி பண்ணார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியே, இப்படி பேசினியே அப்படின்லாம் பேசுறதை விட்டுருங்க. ஏதோ பேசி தொலைச்சிட்டான், ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டான்னு சொல்லி விட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். வருத்தமான விஷயம்னா ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் ஒரு 10-12 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து அதுக்கு குழந்தை பெற்று, குழந்தைக்கே வந்து 10 வயசு 8 வயசு இன்னும் 2 குழந்தைங்களோட சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தையும் அந்த பொண்ணையுமே வெட்டுறாங்க சாதிங்கிற பேரில். நீ எப்படி சாதி விட்டு போனனால இவ்வளோ இதாகிடுச்சுன்ட்டு. இதெல்லாம் வருத்தமான விஷயம்லாம் காட்டுப்பாய. இவங்களுக்கு சாதி முக்கியம்னா அதுக்கு எதுக்கு கூப்பிட்டுருக்கணும்? அது பேசாமல் அந்த பொண்ணு அங்கேயாச்சும் வாழ்ந்துருக்கும்ல. ஸோ அந்த அறிவு கூட இல்லாமல், பேசிக் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறான்னு கேட்டால் ஜாதின்னு வாங்க. என்னத்த ஜாதி இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நாய் நரி மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறதான் நினைக்கும் போது சுயமாக சிந்தித்து பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயம் வந்து மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு தான் ஆண்டவன் கொடுத்துருக்குறான். நாய் நரி கொடுக்கல. கரெக்டு தானே? ஏன்னா நாய் திங்க் பண்ணது. நாயை கொஞ்சம் இப்போ இருக்க நாயெல்லாம் ஓரளவுக்கு திங்க் பண்ணுது. பட்டு நாய்க்கு கொடுக்குறதுக்கு கிடையாது. அது பாவம் 3 வேளை சாப்பிட்டு அப்படியே எங்கன்னா ஓரமாக படுத்துவோம். பூனைங்கன்னா அப்படி தான் நல்லா சாப்பிட்டதுங்களாம் எங்கேனாச்சும் சாப்பிடுங்கன்னா விருத்தி பண்ணும். மற்றபடி வந்து நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி எந்த பூனையும் நாய் நினைக்கிறதில்ல. பட்டு மனிதர்கள் வந்து பகுத்தறிவு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ
ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குங்க. ஸோ அது வந்து ஜாதியம் இல்லைன்னு சொல்ல, உனக்கு பிடிக்கலையா கழட்டி விட்ரு, பரவாயில்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சா, உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அது எங்கேயோ இருந்துட்டு போட்டு, என் மூஞ்சில் முடிக்கான்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க, சொத்து கொடுக்காத, ஏதோ ஒன்று போட்டோம், அது எங்கேயோ போயிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுரு. அதை விட்டுட்டு வந்து அதை போட்டு கூட்டிகிட்டு வந்து நல்ல விதமாக பேசி வெட்டுறதுலாம் வந்து மனிதத்தன்மையே கிடையாது. ஒரு உயிரை கொல்றதுக்கு வந்து எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ரொம்ப வருத்தமான விஷயம். அதே மாதிரி பழங்காலத்தில் ஊர்னவங்களெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பழங்கால புக்கை பார்த்தா, நான் லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப்பில் வந்து புக் மை ஷோன்னு ஒரு ப்ரோக்ராமு ஆனந்தின்னு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அது இந்த காமசூத்ராங்கிற ஒரு மேட்ரை வந்து பார்த்தாங்க. ஐயோ என்ன தலைவரை ஜோசியத்தில் போய் இதெல்லாம் சொல்ல இல்லை விஷயத்தை சொன்னோம். பழமையான விஷயங்களில் எவ்வளோ தவறான கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்றும்போது, அப்போ வந்து ஒரு ராஜாவுக்கு சொம்படிக்கிறவன், மந்திரிக்கு சொம்படிக்கிறவன் எல்லாம் அப்போவே இருந்த, இப்போ மந்திரிக்கு சொம்படிக்கிறான், இன்றைக்கி ராஜாவுக்கு சொம்படிச்சிருக்காங்க. ஒரு ஜாதிய பெரிய ஆளுக்கு ஒரு ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டு பெண்களை இழிவாக நடத்துறது. அதில் வந்து காமசூத்திரம் வெறும் காமம் மட்டும் அந்த வேணால் நீங்கள் போய் பாருங்கள் புக் மை ஷோவில். அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இழிவாக நடத்தியிருக்காங்க. அது வந்து அங்கீகாரமே கொடுக்கல. அவ்வளோ இழிவாக நடத்துறது, ரொம்ப மோசமாக வந்து இது பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பழங்கால சாஸ்திரத்துலேயும் எவ்வளோ ஓட்ட ஓட்டல் இருக்குங்கிறது தான் சொல்ல வரேன். இப்போ நீ சாதியம் பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து பழங்கால சாஸ்திரத்துலேயும் இவ்வளோ தப்புகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் சொல்கிறேன். தலைவா, அதுக்குன்னு நீ காமசூத்ராவை சொன்னது ரொம்ப தப்பு தலைவரே அப்படின்னா, ஏதானே கேட்ட சோலை இது ஒரு மேட்ரு வந்தது, மேட்ரு தப்போ சரி விடுங்க, ஏதோ நான் சொல்ல தெரிஞ்சது சொல்லிட்டேன், ஓகேங்களா, டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிப்போம். நம்ம புள்ள புட்டியோடையாங்க ஜாதி பெருசு, அப்படி போய் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாய் நரி கூட ஏதோ குழந்தை வந்து அப்படி அரவணைச்சி போகுது, தேடுது. ஸோ அந்த பாசம் கூட நமக்கு இல்லாமல் போகிறது தான் ரொம்ப கஷ்டம். மிருகத்தை விட ரொம்ப கீழே போயிடுறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். பரவாயில்ல விடுங்க, ஜாதியம் இல்லாமல் இருக்க ஒரு சமூகம் வரட்டும். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எதுவும் சொல்லலை. அப்புறம் சொல்லிங்க, டேய் ஜாதியை பற்றி உனக்கு என்னடா தெரியுன்னு என்ன வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. எதுக்கு சொல்லணும்னா, அந்த பழங்கதைகள், சனிங்கிறது பழங்கதைகள். ஸோ 2-8 சம்மந்தமான பழங்கதைகளால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடுது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து 9, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்பா என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, என்கிட்ட பழகிறதே கிடையாது, என்னை விட்டு தனியாக இருக்கிறார் அப்படின்றவங்களாம் இப்போ கொஞ்சம் அப்பா உங்கள்கிட்ட பேசுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஓரளவுக்கு வந்து பேசி சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள், வெற்றி வெளிநாடு சார்ந்த வாய்ப்புக்காக காத்திருக்கணும். அந்த வாய்ப்பு தானாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியில் தொழில் ரீதியான விஷயம், நிறைய சேலஞ்சஸ், நிறைய விஷயங்கள்லாம் தெரியணும், பெரிய அளவில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற புதிய திட்டங்கள்லாம் போடுவீங்க. ஸோ அதெல்லாமே பெரிய ப்ளஸ் தான். பெரிய லாபங்கள், பெரிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி மைண்டில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பேசிக் பிளான் வச்சுங்க, கரெக்டான பிளான் வச்சு ஸ்கெட்ச் போட்டு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லி போட்டு பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பிளானிங் இல்லாமல் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக, ஏன்னா காசு வந்து இறக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து மனதார என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிரார்த்தனைங்கிறதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. போய் கண்ட பரிகாரங்களை வந்து 30,000 40,000 கொடுத்து பண்ணுறதை விட உட்காந்து பொறுமையாக உட்காந்து இறைவன்ட்ட ஒரு வத்தி ஏற்றிட்டு, ஒரு விளக்கு ஏற்றிட்டு, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணாலே போதும். சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.